யாருக்கும் எதுக்கும் பயப்படாதீங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா சைபர் கிரைம்ல தான் நம்ம இளம் பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால பெண்கள் பாதுகாப்பு முக்கியம். உங்களுடைய செல்ஃபியோ எதுனாலுமே பார்த்து போடுங்க. யார் கையிலையும் உங்களுடைய புகைப்படம் கிடைக்காம பார்த்துங்க. அப்படியே கிடைச்சிட்டாலும் பயப்படாதீங்க. யாரும் உங்களை புகைப்படங்களை வைத்தோ இல்லை உங்களுடைய அந்தரங்க புகைப்படங்களை வைத்தோ எதுவுமே பயமுறுத்துனா தயவு செய்து பயப்படாதீங்க. இது நான் பொதுநலம் கருதி எனக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்ட்டோ இல்லை மாம்பழத்துக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணுன்ட்டு நான் சொல்ல வரல. என் பொண்ணுங்களுக்கு என்ன அட்வைஸோ அதுதான் உங்ககிட்ட கொடுக்குறேன். உங்களுடைய புகைப்படங்களோ உங்களை பற்றிய ஏதாவது ஒரு தகவலோ அசிங்கமான ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் பயப்படாம அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுங்க. அந்த கெட்டவங்க கிட்ட மாட்டிக்காதீங்க. அவங்க எல்லாம் எவ்வளோ வகர எண்ணம் இருந்தால் உங்களை ஏமாற்றணும், உங்களை பயன்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க கிட்ட போய் மாற்றதை விடவும் அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஒரு 4 திட்டு வாங்கிக்கங்க. 10 நாள் வெளியில போகாம இருங்க. எல்லா சொந்தக்காரங்களும் திட்டுவாங்க, கூட படிக்கிறவங்க எல்லாம் தப்பா சொல்லுவாங்க. எதுனாலும் கண்டுக்காதீங்க. உங்களுடைய பாதுகாப்பு தான் முதல்ல முக்கியம். நீங்க விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்பா அம்மா திட்டினாலும் சரி வச்சாலும் சரி வீட்லயே உட்காந்துங்க. 1 மாசம் கழிச்சு வெளில வாங்க, மறுபடியும் தைரியமா படிங்க, வேலைக்கு போங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க தைரியமா இருக்கணும். அவங்களுக்கு கெட்டவங்களுக்கும் உங்க போட்டோ எடுத்து உங்களை ஏமாத்துறவங்களுக்கு மட்டும் தயவு செய்து அடிபணியாதீங்க. அது மிகப்பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுடும். அதை விட வீட்டுல சொல்லிடுது. சரியாம்மா? வரேம்மா. நன்றிம்மா. என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா பார்த்ததுல சந்தோஷம். என் பொண்ணு வயசு அக்காலாம் இல்லை, என் பொண்ணு வயசு என் பொண்ணுங்களாம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்மா. நான் நல்லா வேலை செய்வேன், பணி செய்ய பார்த்துருக்கேன். எனக்கு சிப்காட் மாதிரி நிறைய இருக்குன்னா நல்லா படித்த பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இந்த ஊர்லேயே இருக்கலாம். நல்ல உங்களுடைய பொருளாதார சுதந்திரம். எல்லா படிச்சும் கடைசியில் வேலை கிடைக்கலாம்னா என்ன பண்ணுறீங்க? அதற்கான ஒரு தொழிற்சாலைகளை சிப்காட் மூலம் கொண்டு வருவீங்க. நான் ரொம்ப விருப்பப்படுறேன். ஏன்னா சிப்காட்டுக்கான வேலை ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 10 ஆண்டு கால முயற்சிக்கு பின்பு சிப்காட் இங்கே கொண்டு வர இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக பணி நடந்துட்டு அதை விரைவுபடுத்தி உங்களுக்குலாம் வேலை கிடைக்கிறதுக்கு நான் முயற்சி எடுப்பேன். அதே போல் தண்ணி பிரச்சனை இருக்குது. அந்த தண்ணி பிரச்சனைக்கும் நாங்கள் நிறைய போராட்டம் செஞ்சுருக்கிறோம். அதுவும் கூடிய சீக்கிரம் நிறைவேறிடும். அதே போல் சுய தொழில் செய்யக்கூடிய அந்த சிறு குறு கடன் கிடைக்கக்கூடிய நிறைய தொழில்களுக்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். ஏன்னா இந்த புளியோ மாம்பழமோ இதெல்லாம் நிறைய விளையக்கூடிய ஒரு பூமி, தக்காளி எல்லாம் விளையக்கூடிய பூமி. அப்போ நீங்களாம் தொழில் முனைவோராக ஆயிடுவீங்க. ஒரு வாட்டி உங்களுக்கு அந்த தக்காளியை வச்சு அதை எப்படி வணிகம் செய்வது, தக்காளியை வச்சு மதிப்பு கூட்டி எப்படி செய்வது, மாம்பழத்தை வச்சு மதிப்பு கூட்டு, அதாவது வேல்யூ ஆடட், அது மாதிரி பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தொழிலாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்கும். நீங்கள் தன்னந்தனியாக தைரியமாக தன்னம்பிக்கையோட நிற்கலாம். இல்லையா? யாரையும் நம்ப வேண்டியதில்லை. கணவனையோ விடவோ உங்களுடைய சொந்த காலில் நீங்கள் நின்று நீங்கள் நல்லா இருக்கலாம். குழந்தைங்க நல்லபடியாக வளர்க்கலான்றது தான் என்னுடைய விருப்பம். உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுங்க. மாம்பழத்துக்கு ஓட்டு போடணுமா? நன்றி. நீங்க ஓட்டு போடுறீங்க, ஓட்டுருக்கு எல்லாத்துக்கும் ஓட்டர் ஐடியில வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களா? வாங்கினவங்க போடுங்க. படிச்சவங்க குடும்பங்கள் எல்லாரும்